வடக்கனுங்க மாதிரியே வடக்கன் தாயலி மாதிரியே இருந்தானுங்க. நீ அந்த கெட்டப்ல பார்த்தனா அவன் அந்த கெட்டப்ப வந்து நார்த் இந்தியால பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சவுத்தை விட நார்த்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. இதெல்லாம் வாய் கூசாம சொல்லிட்டு இருக்கிறான். நீ பாபி டியோல் பர்த்டே போன அதான் நம்ம பண்ணோம் இல்லையா அர்ஜுன் பர்த்டேக்கும் இது சஞ்சய் தத் பர்த்டேக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்றானுங்க. ரிலீஸ் பண்ணவே பயப்படுறானுங்களேடா. இந்த படம் விடாமுயற்சி எல்லாம் ரிலீஸ் பண்ணவே பயப்படுறானுங்க. பேர் என்ன உதீரனா? யாருக்காக பாபி டியோல் பேர் உதீரனா? என் பேர் உதீரன். அதான் உதீரன். உதீரன் சூர்யா பேர் என்ன? அவர் பேரு தான் கங்குவாவா? ஒருவேளை இல்ல தீஷா பதானியோட ஒரு இறுக்கமான சீன் இருந்ததுன்னா நம்ம மென்டலாம் கூட இதுல நடிச்சிருப்பான். கேட்டு போய் ஜெடி ப்ரோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் யோ ஜித்தா என்ன ஜெடி தனியா வர மாட்டியா? ரிஹானி கூட்டிட்டு தான் வருவியா நீ? யோ ஜெடி ரிஹானி கூட்டிட்டு தான் வருவியா? ரஜினி வந்து கால்ல விழுந்தாம அண்ணே காம்பஸ் வச்சே மாஷா அல்ல காம்பஸ் வச்சே 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சான்டா. டேய் பாயிண்ட்ல இன்ஜினியரிங் என்ன ஏமாத்துதல அது அப்படியே அம்சமா இருப்பாப்ல தெரியும்ல கட்டையா. டேய் நாங்க அஜித் கலெக்ஷன் எல்லாம் கேட்க மாட்டோம். மேல வாடா பயப்படாதவா. நாங்க உங்களோட பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டோம். எப்படின்னே பவர் பாயிண்ட்ல டிசைன் போட்ட சொல்லி கொடுங்க. ஆமாண்ணே எனக்கும் தெரிய மாட்டேங்குதுனே. வானே சொல்லி கொடுனே. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் என்னடா பண்ணான்னு கேட்டா பவர் பாயிண்ட் பண்ணானா? ஏண்டா மூதேவி அதெல்லாம் 12thலயே ஃபைனல் இயர்ல படிச்சுட்டான். சும்மா இருக்க ப்ரோ. நீங்க ஒண்ணு அண்ணே ரேனே நீ மேல வானே நம்ம 2 பேரும் மட்டும் பேசிக்குவோம். மேல வானே. யோ ஜித்தா மைக் குடியா. ப்ளூடிக்லாம் வாங்கிட்டான் ஜெடி ப்ரோ. வசதியா இருக்கறான் போல. சரி ப்ளூடிக்லாம் வாங்கிட்டான். என்ன இது பண்றதுக்கு எங்க ஏமாத்துறானோ யாரு கால்ல விழுந்தானோ யாருக்கு தெரியும். எல்லாம் கும்பலோட கோவிந்தா போய் தானே விழுகுறானுங்க மென்டலாங்கல்ல. ஆமா இருக்க இப்ப ரஜினியே விஜய் கால்ல விழுந்துட்டா. இப்ப யாரடா புடிச்சு ஊம்புவீங்க? ஏண்டாடே மாசுதான் ப்ரோ. இவங்கதான் ப்ரோ தமாசு. டேய் என்னடா ஏகே ரியானு வெக்க புண்டே இல்லையாடா? அவனோட பாண்டிங் போட்டீங்க. அவனே வந்து எங்க காலில் விழுந்துட்டான். சரி ஆஃபர் முடியறது கூட கூடிய சீக்கிரம் நீங்களும் வந்து காலில் விழுந்துருங்க. உண்டாமா அவனுங்களா ப்ரோ? அது இல்ல ப்ரோ, எனக்கு ஒண்ணு இல்ல. அதுல படிச்ச கேட்டதான் பயங்கரமா இருந்துச்சு. நான் விஜய்க்கு போட்டினா அது எனக்கு மரியாதை இல்ல, விஜய் அவருக்கு போட்டினா அது அவருக்கு மரியாதை இல்ல அப்படின்ட்டு பேசுறானே. என்னதான் நினைச்சுக்கிட்டு பேசுறானே புரிஞ்சா யாருக்காச்சும் புரிஞ்சா? அது ஏன்னா ஜெயிலர்னு ஒரு படத்தை வச்சுதான் சரி போட்டி போட முடியும். இனி வர படத்துக்கு எல்லாம் சூத்தடி வாங்கிரும். அதனால தெரிஞ்சதுனால இப்பவே துண்டை விரிச்சிட்டான். இந்த புலிகேசியில ஆட்டிட்டு வந்துவானுங்களா வெள்ளக்கொடிய, அந்த வெள்ளக்கொடி ஆட்டின்னு வந்துட்டான். இல்ல எங்க யாரோ தானே எனக்கு சுரேந்திர, நான் ஒரு போஸ்ட் போட்டதுக்கு சுரேந்திர எனக்கு டிஎம் பண்ணிட்டு ஜெடி இதை ரிமூவ் பண்ணு ஜெடி அப்படின்னு. நான் சொன்னேன் நீ ஏன் என்ன ரிமூவ் பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டேன். இல்ல அவனுக்கு இனிமேட்டு பண்ணா பாத்துக்கலாம் அப்படின்னு போய் கபிலன் போஸ்ட் பாரு, அதுக்கப்புறம் வந்து நீ என்கிட்ட கேளு அப்படின்ட்டு நானு ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணி. ஆமா இன்னைக்கு கபிலன் ஆரம்பிச்சோன்னே எனக்கு குட் மார்னிங் போஸ்ட் கபிலன் பாத்தீங்களா? பார்த்தேன். நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த விஜய் ஃபேன்ஸ்ல வந்து இந்த ரஜினிக்கு போய் சொம்பு தூக்குறேன், ரஜினி கூட போய் நிக்கிறேன்னு சொல்லி பேசுனீங்கன்னா அது அவனு உங்களுக்குள்ளே வச்சுக்க, எங்க கிட்ட திணிக்காதீங்க. அதெல்லாம் சரியா? உங்களுக்குள்ளே அதை வச்சுக்கோங்க, எங்களுக்கு திணிக்காதீங்க. உங்களதான் சரி இவ்வளவு நேரம் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் அமைதியா இருந்தானுங்க. ஆட நமக்கு இங்க வந்து லெக்சர் எடுத்தாங்க ஜெடி 1 மணி நேரம். நாங்களே 1 மணி நேரம் தான் ஸ்பேஸ் போடுறோம். 1 மணி நேரம் லெக்சரா போயிருச்சு.
3 நாள் ஆற விட்டு பாப்போம், 3 நாள் ஆத்தி பாப்போம், ஏதாவது அந்த சரியா போகுதா ஆறாம பண்ணுங்க, அதெல்லாம் கபிலன் வேலைக்கே பாருங்கய்யா, ஆகாது. கபிலன்ல இருந்து இந்த எலான்ல இருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. அந்த சிவாவோட போஸ்ட போய் பாருங்க, அதுக்கெல்லாம் இவன் போய் பேச மாட்டாங்களாமா. கேட்டா ஒரு சில பைத்தியம் போடுதான் அப்ப இங்க போறது ஒரு சில பைத்தியம் அந்த தான். ஒரு சில பைத்தியத்துக்கு பதிலா நானும் அதே மாதிரி பைத்தியமா இருந்துட்டு போய்க்கிறேன். ஒரு சில பைத்தியம் இல்ல ஜெடி, நேத்து ராத்திரி ஸ்பேஸ்ல என்றும் ரஜினி ரசிகன் ஸ்பேஸ்ல 96 பைத்தியம் இருந்துச்சு ஜெடி. 96 விஜய் ஃபேன்ஸை தவிர்த்து அங்க 96 பைத்தியம் இருந்தது. 96 பைத்தியமா தான், மொத்தமும் பைத்தியம் தான். ஆமா, அப்ப இங்க எனக்கு ஒண்ணு புரியல. அப்ப நீ உட்காந்து அந்த பைத்தியங்களை எண்ணிட்டு இருந்திருக்க அதே ஸ்பேஸ்ல உட்காந்து. ஆமா, எத்தனை பைத்தியம் ஒரே இடத்துல நம்ம புடிச்சா எத்தனை பைத்தியத்தை பிடிக்கலான்னு எண்ணிட்டு இருந்தேன். சிறுத்தை என்ன உன் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது, வேற ஸ்பேஸுக்கே போறதே இல்லையா, நம்ம ஸ்பேஸுக்கு தான் மைக் வாங்க மாட்டேங்கிறேன், என்ன உன் மேல நான் இந்த ஸ்பேஸுக்கே வரது இல்லையா, அந்த ஸ்பேஸுக்கும் போறது இல்லையா. இன்னைக்குதான் போய் ட்விட்டர் அன்இன்ஸ்டால் பண்ணி ஏத்தி இருக்கேன். பொய் சொல்லாத, சும்மா இரு. நேத்து கூட சத்தியமா ப்ரோ பக்கு ப்ரோ. எங்க பாத்தீங்க? ஜெடி ப்ரோ காசு வாங்கிட்டான். ஜெடி ப்ரோ இவன் ரஜினி கிட்ட காசை வாங்கிட்டு நமக்கு குரூப்ல வேற இல்ல இரு குரூப்ல வேற மெசேஜ் அனுப்புறான், டைட்டில மாத்திரலாம் ப்ரோன்னு. நீங்க எவ்வளவு காசு வாங்கின சிறுத்தை அது சொல்லிருங்க. இத்தனை பேர் இருக்காங்க, வெளிப்படையா ஒத்துக்கல. இப்பதான் விஷால் டிமால்ல ஒரு ஃப்ளோரை புக் பண்ணிருக்கேன் மதுரையில. ஒரு ஃப்ளோர் எனக்கு தராங்க. சிறுத்தை இன்னும் இருக்கானடா இவன், இந்த பச்சைலக்கா யாரு அதுக்கு பீ பண்ற மாதிரி டிபி வச்சிருக்கான் பாரு ஒருத்தன், ஏகே வில்லன். ஆமா வந்திருக்கான், ஏதாவது கண்டென்ட் தேருன்னு வந்திருக்கான். வயிறே கண்டென்ட் தேருது. டேய் போய் ரஜினி போல ஏகே வில்லன் இல்ல ஜெடி, நம்மள வச்சு 10 மில்லியன் வியூஸ் பாத்துட்டான் ஜெடி இந்த ஏகே வில்லன். எனக்கு தெரிஞ்சு துட்டு பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணு இல்ல ப்ரோ, அன்னைக்குதான் ப்ரோ இவங்களுக்கு வேதாளமும் ரிலீஸ் ஆச்சு. வேதாளம் படத்தோடைய யூடியூப் ரைட்ஸ் அன்னைக்குதான் வந்து அவன் போட்டான். அவனுக்கு கூட அவ்வளவு ரீச் இல்ல, நம்மளுதான் அவ்வளவு ரீச். ஐயோ ஐயோ, ஒண்ணும் சொல்ற மாதிரிலாம் இல்ல. அப்படியே கீழறா எதையா நாங்க துப்பி போடுவோம், பொறுக்கின்னு போ. இல்ல வந்து நம்ம போன தடவை ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணல ஜெடி, நம்ம ஸ்பேஸ்க்குள்ள நம்ம ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா பேசிக்குவோம் பண்ணிக்குவோம். வந்து அதை மாத்தி விடுறது நமக்கு அந்த ரிதமே கெடுத்து விட்டுருது. நான் அவனை ஒரு ஃப்ளோல அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த ஃப்ளோவே கெட்டுருச்சு. சார் பச்சைல நீங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வேணா புள்ளையா சொல்லி வேணா போட்டு விடுறேன். நீங்க என்ன போட்டீங்க? நீங்க என்ன போஸ்ட் போட்டீங்க? ஆனா நீங்க ஆக்சுவலா அடிக்க வேண்டியது பாபா நீங்க ஆக்சுவலா அடிக்க வேண்டியது உங்க சீனியரான ஜேடி தான். அவர் தான் மூத்த மென்டலானு மறந்துடாங்க. பாசாவா ப்ரோ, பாசா ட்ரெஸ் போட்டு படத்துக்கு போனதானே நீ? யாரு நாங்களா படத்துக்கு போனேன்? ஏன்டா நீ இருக்க மாதிரி பண்ணிட்டு தெரியடா. அப்ப நீ உண்மையிலே டிரைவர் தானா? ஆமா ஆமா டிரைவர் தான். பாபா படத்துக்கு தலைவன் பாஷா கேட்ட போட்டு படத்துக்கு போனாரு தெரியுங்களே. பாபா இல்லடா, டேய் சும்மா இருடா, அது பாபாலாம் இல்லடா. ஏன்டா நீ ஒண்ணு படையப்பா ஒத்துக்கிட்டாரு பாரு, எப்படி துண்டை போட்டுக்கிட்டு போச்சு படத்துக்கு. பாபா எப்படி வாக்குமூலம் கொடுத்தாரா? படையப்பா அதான்டா. அப்ப நான் பெரிய மென்டலா இருந்திருக்கேன்டா. இப்ப பாரு, நான் வளர்ந்து நான் தெரிஞ்சு வந்துட்டேன். இன்னும் அவன் தெரியாம இருக்கிறானே. என்ன பண்ண சொல்ற? ஒரு நிமிஷம் ஜெடி ப்ரோ இரு. சாம் மேல வா. ஜெடி ப்ரோ என்ன நீங்க ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க, கீழே வந்துட்டு சாம் வேற மாதிரி ஒரு இமேஜ் ரிப்ளை கொடுத்திருக்கான். இல்ல இப்பலாம் எதுவும் பேச மாட்டான். சாம் மேல வா. சாம் என்ன ஜெடி ப்ரோ ஆளாளுக்கு நேத்து அவன் ஒரு ஸ்பீச் பேசினா நமக்குள்ளே எவ்வளவு ரிஃப்ட் பாருங்க. ஆளாளுக்கு எங்க அப்பாவை தங்கி எல்லாம் சொல்லாதீங்க சரியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்னமோ இல்ல எனக்கு புரியல. அது யாரோ சொல்றாரு, எல்லாரும் சொல்றான்னு சொல்லிட்டு போயிட்டு ஊரே சொல்லுது சங்கின்னு தான் சொல்லுது. கேக்குதா ப்ரோ? ஹலோ கேக்குது. சாமு சொல்லு சாமு. என்ன சாமு அது என்ன ரிப்ளை சாமு? அது இல்ல யாரும் அடிக்க வேணாம்னாங்கல்ல, சரி ஜேடி ப்ரோ அடிச்சிருந்தாரு, அதான் ஒரு மாதிரி பாக்குற மாதிரி. ஓஹோ, இதெல்லாம் நியாயமா இருக்க.
ஐ படம் சமயத்துல இந்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் திடீர் விக்ரம் ஃபேன்ஸா மாறினாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? திடீர் விக்ரம் ஃபேன்ஸ் அந்த மாதிரி அது எப்படியா ஒரே நாள் திடீர்னு மாறிடுறீங்க அவனுக்கு எல்லாம். நாளைக்கே திடீர் அவன் திரும்பி இல்ல போகும்போது கோவாலு இல்ல நான் தான் கழுகு. இல்ல கோவாலு என்ன கோவாலு திடீர்னு விழுகுதான் எந்திரிக்குதான் அந்த மாதிரி. நாளைக்கே மென்டலாம் போகும்போது நான் தான் கழுகு. என்னடா கழுகுன்னு சொல்லிட்டான்டா, அடிக்க ஆரம்பிக்கடா, மறுபடியும் ஆரம்பிப்பீங்களா? சுவிட்ச் போட்ட மாதிரி ஆனு ஆஃப் ஆன் ஆஃப்னு எனக்கு புரியலையே. ஏன்னா ஒரே நாள்ல அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருமா என்ன? அவன் இனிமேல் தான் ரீஹேப் போனோம். அதனாலதான் சொன்னேன் ஒரு வேட்டையன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் அடிக்கிறபடி அடிச்சுக்கிட்டு இருப்போம். என்ன அஜித் மட்டும் என்ன தொக்கா? அஜித்தை மட்டும் போட்டு அஜித் ரொம்ப ஈஸியா போயிட்டான்றதுனால எல்லாரும் அடிச்சிடுறீங்க. ப்ரோ அவன் எதுவும் கொடுக்க மாட்டான், ஒரு இதுவும் வராது ப்ரோ. இவங்க கடைசி வரைக்கும் இவனுக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் காலைக்கு இருந்துட்டு ஏதாச்சும் துப்புவாங்க, எடுத்துட்டு போய் நம்ம போய் ஒட்டிக்கலாம் தான் இருப்பானுங்க. இவனுங்க கடைசி வரைக்குமே அப்படிதான் இருப்பானுங்க. டேய் ஏகே வில்லனே, என்னடா உங்க அஜித் ஃபேன்ஸ் அவனுங்களுக்கு காண்டமா இருக்கிறதுக்கு பதிலாக எங்களுக்கு அட்லீஸ்ட் காலனியாவது இருங்கடா. நீங்க நாங்க செப்பல் மாதிரி உங்களை யூஸ் பண்ணிக்கின்னு போறோம், அவனுங்க உங்களை காண்டம் மாதிரி யூஸ் பண்ணிக்கின்னு தூக்கி போட்டுறானுங்க. நாங்க செப்பல் மாதிரி பீற அளவுக்கு வச்சிருக்கோம். நல்லா ஆமா, பாத்துக்கோங்க. அந்த அதுல பீ ஓட்டுற மாதிரி அந்த பீ அள்ளி அவனே திருப்பி அடிப்போம். ஆமா அவனுங்க நேத்து பாடுறா ஸ்டேஜ்ல கூட அவன் ஏறி எங்கால் பேரை தான்டா சொல்றான் ரஜினி. அப்ப கூட உங்களை பேசலடா, நீ விஜய் எங்கேயோ போயிட்டாருன்னு விஜய் தான்டா பேசணும். நீங்க எங்கேயுமே இல்லடா. அவனை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுறான். என்ன விஷ்ணு விஷால வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சுட்டு பேரை சொல்லிட்டான் ஒரு வாட்டி அஜித் குமார், இல்லடா அதுவும் வந்திருக்காது. ஆமா ஆமா, விஷ்ணு விஷால இல்லைன்னா அங்கேயும் வந்திருக்காது பேரு. இது இன்னொன்னு கேள்விப்பட்டியா? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விடாமுயற்சின்னு சொல்லிட்டாலாம். உடனே ஏண்டா டேய், அவன் விடாமுயற்சிக்கிறா 10 பேரு இல்ல 10 பேர் கத்துறாங்க, அதுல 4 பேர் ஸ்டேஜ்லயே இருக்காங்க. வெளியே பார்த்தா ஒரு 6 பேர் கத்துறாங்க. லைக்கா விடாமுயற்சின்னு சொன்னாலா? ஆமா, அதுல விடாமுயற்சின்டாடா. அங்க போய் பாரு 10 பேர் கத்தி இருக்கானுங்கடா. என்னடா இவ்வளவு உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையாடா? அத அவ கத்தாம கூட இருந்திருக்கலாம். அவ விடாமுயற்சின்னு சொல்லாம கூட இருந்திருந்தா கூட இந்த அசிங்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவ சொல்லி நீங்க 10 பேர் கத்துனீங்க பத்தியா, அதான் அசிங்கம். மயம் வந்திருக்கிறான் ப்ரோ, என் மயம் வந்திருக்கிறான் ப்ரோ, பார்த்து பேசுங்க. யாரு? ஜெயா கேசா? பேர்லாம் நான் சொல்ல, என் மயம் வந்திருக்கான் பாத்துக்கங்க. கண்டுபிடிச்சு மயனோட ஜெயா காசுன்றாரு பார்க்காம. ஜெயா கேசு என்னடா அஜித்தோட எல்லாம் போட்டோ எடுத்திருக்கிற? பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு. எல்லா திருட்டு பேரும் அவன் கூட சேர்ந்தான் ப்ரோ இருப்பான். சிட்டிசன் சரண், அம்மா வினோத், ஜெயா காஸ், எல்லா பொறுக்கி பேரும் அவன் கூட தான் இருப்பான். ஈஸியா கண்டுபிடிச்சு தாடி சொலிக்குது ப்ரோ அப்படிமா. அவன் தானே அது? இவனா இல்ல அம்மா வினோதா? அம்மா வினோத் ப்ரோ. ப்ரோ இன்னும் சொல்றேன், இவன் ஏதாச்சும் போஸ்ட் போடுவான் ப்ரோ. ஏதாவது போஸ்ட் போட்டுட்டு கடைசியில நான் கேட்பேன், ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்பேன். நான் இல்ல அட்மின் அப்படின்றான் ப்ரோ. இவர் ஏகே வில்லன் வந்திருக்காரு. என்னடா திருட்டு தேவடியா ரொம்ப நம்ம இருக்கீங்க. எவ்வளவு அழகா பேசுறடா தேவடியா பையன். கோத்தா உம்மால உங்களுக்கு என்ன மானங்க. சரிடா, உங்க அம்மா தொழில் போயிட்டு வந்துட்டாலாம். அப்பா அப்பா இல்லன்னு சொன்னால, அம்மா தொழில் போயிட்டாங்களா? ஆமா, என்ன உங்க அம்மாளுடைய ஓட்டைக்குள்ள அஜித் ரப்பர் மாட்டிக்கிச்சாமே, நாங்க வேணா வந்து எடுத்து விட்டுமா? மானம் கெட்டு தெரியுது தேவடியா. என்னடா நீங்க தேவடியா மானம் கெட்டு தெரியுறோமா? யாரு நாங்களா? நீங்க தானடா ரஜினிகாந்த் காண்டமா இருந்தீங்க. உங்களை கடிச்சு துப்பி விட்டான் உங்களை. ஏண்டா ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லாம புதுசா பேசுறான். நீங்க ஒன்னா என்னது?
வண்டி போடுறீங்க ஏய் நீதான்டா கீழே உட்கார்ந்து ரெக்கார்டிங் போட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருந்த. விஜய் ஏகே பிட்லா நீ யூஸ்வலா யூஸ்வலா இல்லடா யூஸ்வலா உங்க அம்மால படுக்க போட்டு ஏன்டா ரெக்கார்ட் டேய், பண்ணுவீல்ல நீ விஜய் பணக்க fan தோஷத்தை சொல்லிட்டு இருக்க, ரஜினி இங்கேயும் fan ஃபாலோ பேசிட்டு பண்றேன். இருக்க, நாங்க பேசுறதே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. ரெக்கார்ட் பண்ற தொழில முதல்ல விட்றா. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நான் வேணா சான்ஸ் வாங்கி தரவாடா மியா கலிஃபா மேனேஜரா நீ ரெக்கார்டிங். ரெக்கார்ட் பண்ண பதட்டத்துல தான்டா அஜித் குமார் உள்ளுக்குள்ள வர ரப்பரை தொலைச்சிட்டு ப்ரோ வந்துட்டாரு. ப்ரோ உங்க அம்மா ஓட்டைக்குள்ளதான் இருக்கு. உள்ள விட்டு வெளியே எடுத்து விடு. என்ன இரு ப்ரோ இவங்க தான் நம்ம காலுக்கு கீழ தேவடியா பயல டேய் ஒத்தா ஏய் எப்பறா மியூட் போட்டு பேசிட்டு மானகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தேவடியா பசங்களா? ஜேடி அவனுங்க ஒரிஜினல் பூல் இல்ல ஜேடி, ரப்பர் வச்சிருக்கானுங்க, ஏமாத்திடுவானுங்க, ஏப்ரல் ஃபுல் பண்ணிடுவானுங்க. என்ன மியூட் போட்டு அவனுங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா நம்ம போனாதான் உண்டு. ரஜினியை பிடிச்சி அவனுங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா நம்ம போனாதான் உண்டு ஜேடி. நீ ஒரு ஷிஃப்ட் போ, நான் ஒரு ஷிஃப்ட் போறேன். என்ன ஏகே வில்லனுக்கே அப்படிதான் நடந்திருக்கும். என்னடா அவங்க அம்மால ரஜினி ஃபேன் தானே போட்டது. ஏன்னா அஜித் ஃபேன் போட வாய்ப்பே கிடையாது. அஜித்தாலே போட முடியாது, அஜித் ஃபேன்ஸ் மட்டுமா போடுவானுங்க. என்னடா ஏகே வில்லா நான் வேணா வரட்டுமாடா உன் வீட்டுக்கு? வாயில ரப்பரா வச்சிருக்கிற தப்பா பேசாதீங்க. யோ அவனுக்கு அப்பா இல்லையா, அம்மா தான் கஷ்டப்பட்டு தொழில் போய் காப்பாத்திருக்காங்க. ஓ அப்படியா? சாரிடா சாரிடா டேய், அது எனக்கு தெரியாது. மண்டி போடுறோமா? என்னடா பேசுற நீ? என்ன பண்ண சொல்றேன் அவன்? நீ என்ன சொன்ன? எவ்வளவு பாவமா சிறுத்தை திட்டிதான் சிறுத்தை அவனை. இவனுக்கு அப்பா இல்லையா? அப்பா இவனுக்கு இருக்க வாய்ப்பு இல்ல சிறுத்தை. இவன் அஜித் ஃபேன் ஆச்சு, அப்பனை கொளுத்திருப்பான் தேவடியா பையன். எந்த படத்துக்கு டிக்கெட்டு காசு கொடுக்கலன்றா கொளுத்துன உங்க அப்பனை? டேய் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல, கேட்ட கேள்விக்கு பதில். எந்த படத்துக்காக உங்க அப்பனை கொளுத்துன அதை சொல்லு. சரி நீ எந்த புண்டைக்கு போய் அங்க? டேய் சி நான் கேட்டதுக்கு பதில சொல்றா கேன புண்டை. புதுசா கேள்வி கேட்காத. டேய் தேவடியா பையல அங்க வந்துட்டு ஏதோ இந்த சட்டத்துக்குன்னு வந்து பேச வருது, அங்க வந்துட்டு ரஜினி ஃபேன்ஸுக்கு ஊம்பிக்கிட்டு போயிட்டு தேவடியா பையல இங்க பேசுறா. 1 to 1 வாடா, விஜய் ஃபேன்ஸோட பேசுறா. அது என்னடா போய் ரஜினி ஃபேன்ஸோட பேசுறீங்க? மியூட்ட போற உங்க அம்மாலே போடுவேங்கிறேன், அதுக்கு அமைதியா இருக்கிற. மியூட்ட போடுறதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? மியூட் என்ன உங்க அம்மாலே போடுவேன் தேவடியா பையல. இஸ்தான்புல் ராஜகுமாரி ஏன்னா என்னால முடியும். டேய் புண்டா மோனா மியூட்ட போடாத தேவடியா பையல. குட்கரி மோனா நார புண்டை தேவடியா புண்டை. மியூட் போடுறதா தேவடியா பையல? எங்க சேர்த்து ரெண்டு மியூட் போடாதுன்னா கிறுக்கு புண்டையாடா நீ? நீ ரெக்கார்டு கூட தான் போட்டுட்டு இருக்கிற. உங்க அம்மாவை திண்டுக்கல் ரீட்டா டான்ஸ் ஆட விட்டு ரெக்கார்ட் போடுற. எங்களை எதைனா பேச வச்சு ரெக்கார்டு போடுற. உங்க அம்மா என்ன அவ்வளவு பெரிய ஆட்டக்கறியாடா உங்க அம்மா? அவளுக்கும் இப்படிதான் ரெக்கார்டு போடுவியா? ஆட்ரி சில்லா சில்லா போடுறி. போடு ஸ்டெப் போடு. இருப்பது ஒரு லைஃப் அடிச்சு கச்சஸ். ஏகே வில்லா ஜோக்கர் புண்டையா இருக்கா? சம்மந்த புண்டைய நம்ம கிறுக்கு புண்டை மாதிரி பேசிட்டு இருக்கு. சம்பந்த புண்டை இல்லையா? உங்க அம்மால பத்தி பின்ன என்ன ஜனாதிபதி விருதா பேச முடியும்? உங்க அம்மா ஒரு ஊரோத தேவடியா முண்டை, அவளுக்கு தகுந்த மாதிரி தானடா அவளை பத்தி பேச முடியும். விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாம் மண்டி போடுறீங்களா தேவடியா பசங்க? விக்ரம் ஃபேன்ஸுக்கா? ஏண்டா நீங்க ரஜினி ஃபேன்ஸுக்கு போய் ஒரு கிளத்துக்கு போய் மண்டி போடுறீங்க. நாங்க ஏதாவது கேட்டோமா? ஒருத்தவங்க கூட ஆம்பளை புண்டே இல்லையாடா? டே எல்லாம் பொட்ட புண்டைங்களாவே சுத்திட்டு. ஓகே ஓகே எங்கள்துலயா உனக்கு டவுட் இருக்கலாம், நாங்க ஆம்பளைங்களா இல்லையா? உங்கள்துல எங்களுக்கு டவுட்டே கிடையாது. அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே லப்பர் புண்டைங்க தான். நான் 1 to 1 நானே அவங்க கோத்தால வச்சிருக்கேன். நானெல்லாம் ஒத்துட்டு எனக்கு டயர்ட் யாரு யாரு ஏகே வில்ல அம்மாக்கு விசா போட்டு போட்டீங்கடியாடா வடக்கா? டேய் கோத்தா ஏகே வில்லன் என்னடா உங்க அம்மா என்னடா நேஷனல் பெர்மிட் நினைச்சா இன்டர்நேஷனல் லெவல்ல டிராவல் பண்றாங்க. மியூட்ட போட்டு தேவடியா புண்டை. இந்த வடக்க வந்து அனுப்பி விட்டான் எனக்கு. வெக்கப் முண்டையில தனுஷ் ஃபேன்ஸ் மண்டி போடுறீங்க, சிம்பு ஃபேன்ஸ் மண்டி போடுறீங்க, கமல் ஃபேன்ஸ் மண்டி போடுறீங்க. டேய் நாங்க மண்டி போறது இருக்கட்டும்டா. இப்ப எனக்கு ஒரு டவுட். இல்லடா உங்க அம்மா கனடாக்கு வரா, உங்க அம்மா யூஎஸ்க்கு போறா, ஜேடி ப்ரோ இருக்க துபாய்க்கு போறா. அப்ப உங்க அம்மா வந்து இன்டர்நேஷனல் செக்ஸ் த்ரில்லராடா வலிமை மாதிரி? ஏண்டா ஏகே இல்ல எல்லா ஊருக்கும் விசா வாங்கி வச்சிருக்க போல இருக்கு. அது எப்படிடா எல்லா ஊருக்கும்
இரு பாபா பாபா இரு பாபா சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட டாக்ல தோத்த நாய் தானே நீங்க. தேவடியா பசங்களா சூர்யா ஃபேன்ஸ் அது தோத்தவங்கடா மட்டும் இல்ல நீங்க. ஆமாண்டா கிட்ட போட முதல்ல இங்கேதான் வர்றீங்க. என்ன சூர்யா என்ன சூர்யா சந்தானத்துக்கிட்டே செருப்படி வாங்கிருக்கான் அந்த எப்படியா பைய. திருச்சியில இருக்க இருடா. தேவடியா அண்ணா நகர்ல இருக்க தேவடியா அம்மா நம்ம வந்து கத்துறா ஆப்பிரிக்கா காட்டு புலி ஆள் தின்னும் வேட்டை புலி தேடி அலையுது சூத்தடி வாங்கிட்டு புனிலடா புண்டாமா. யாரு சந்தானத்துக்கிட்ட நீங்க வாங்கினதா? சந்தானத்துக்கிட்ட நீங்க வாங்கினதா? இவங்க அன்னைக்கு டாக் போட்டப்ப ஒரு காலத்துல உங்க படத்துல காமெடியனா நடிச்ச ஒருத்தன்ட்ட செருப்படி வாங்கிருக்கீங்களே, இதை விட ஒரு இது தேவையாடா? சூத்தடி ஆக்சுவலா செருப்படி கிடையாது. கோத்தா வந்து ஆப்பிரிக்காக்காரன் போல கூட்டி கொடுத்து பழக்கலாம்டா தேவடியா பாயில மொத்தால. டேய் அப்புறம் இன்னொன்னு என்ன, வடக்கனுக்கு மட்டும் உங்க அம்மாளுக்கு வேற ரேட்டு சொல்லிருக்கு, எனக்கு வேற ரேட்டு சொல்ற. எல்லாருக்கும் ஒரு மாதிரி கொடு, பார்ஷியாலிட்டி பார்க்காத. பொண்டாட்டியை தான்டா நாங்க. ஏண்டா அஜித் சாருக்கு ஓகே, அவருக்கு உண்மையான பூலு கிடையாது, ரப்பர் தான். உங்க அம்மால அவருக்கு கம்மி விலை கொடுக்குற சரி. ஏண்டா எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கம்மி விலை கொடுத்தா என்னடா வில்லா என்ன குறைஞ்சா போயிருவேன். வடகா உனக்கு என்ன ரேட் சொல்றான்? ரேட் பேசலாம்டா. உனக்கு என்ன ரேட் சொல்றான் வடகா? திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல. என்னடா திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல உங்க அம்மால விக்கிறியா? அங்க என்னடா ரேட் சொல்லுவோம் உங்க அம்மாளுக்கு? உங்க அம்மாவே வித்துக்கிட்டு இருக்கியா? டேய் உங்க அம்மாளுக்கு அங்க என்னடா ரேட் சொல்லுவ? தேவடியா போயில அது சொல்றான். உங்க அம்மா உங்க அம்மாளுக்கு இப்ப எனக்கு அன்னைக்கு $150 சொன்னேன், வடக்கனுக்கு வெறும் $110 தான் சொல்லியிருக்க. ஜேடி உங்களுக்கு எவ்வளவு திராம் சொன்னான் ஜேடி அவங்க அம்மாளுக்கு? வீட்டெல்லாம் கட்டியிருக்கேன் திருச்சியில. தேவடியா புண்டா இங்க ஒருத்தன் ஸ்பேஸ் போட்டு வந்திருக்கான், என் நேம டேக் பண்ணி வாடா உள்ளே வந்தா ஓத்துட்டு போயிருவோன்னு சொல்லுங்க. நம்ம கிட்ட பூல் இருக்குதான், அவனுங்கள மாதிரி கிடையாது. தேவடியா பசங்க ஏதோ தெரியாம கூப்பிட்டு இருக்கானுங்க, வந்தா ரேப் பண்ணி விட்டு போயிருவோம். ஏகே வில்லா உங்க பசங்க எல்லாரையும் உங்க பொண்ணுங்க எல்லாரையும் காப்பாத்திக்க. என்ன இங்க இருக்கிற எல்லாத்தையும் பூல் இருக்குது, விட்டா ஆட்டாட்டு நாட்டிடுவோம். உங்களை மாதிரி கிடையாதுடா ரப்பர் புண்டை. ஆமா அஜித்துக்காவது சைலன்சர்ல பட்டு இரு பாபா, என்ன இருந்தாலும் அவன் பேரு ராமுன்னு பேரை சொல்லு. இப்ப இவன் கோவசேரி போய் அங்க போய் அழுகுவான். ராமா அடடா என்னையா ஜித்தா ஜெய் ஸ்ரீராம் இத்தனை இவன் பேரை சொல்லிருக்கோமா நம்ம? ஐயோ யாரு இப்ப போய் கோவஸ்ட் வாங்கி உட்காந்து நம்மளுக்கு அடிச்சுட்டு இருக்கோம் பாரு. இப்ப அதுக்குதான் ஓடி இருக்காது கீழே. என்ன பிரேக்கப் ஆயிருச்சா இன்னைக்கு? இது இப்ப ஆமா அபிஷியல் பிரேக் டே. அது மாசத்துக்கு நடக்கும். இந்த ரஜினிக்கு அறிவே இல்லையா? ரஜினி இந்தியன் 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஏப்ரல் 14 ரிலீஸ் போல. அப்ப தங்கலான் ஏப்ரல் 11 நானு. ஆமா சூப்பர்ரா, ஆக்சுவலா நல்ல டேட் தான். ஆமா தேவார பேக் அடிச்சிட்டாங்க, அவங்க அக்டோபர் போயிட்டாங்க ஆக்சுவலா. ஆனா எனக்கு தெரிஞ்சு தங்கலானோட இந்தியன் 2 நல்லா தான் ஓடும். ஏன்னா இந்தியன் 2 இன்னும் கமர்ஷியலா இருக்கும். தங்கலான்லாம் எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் வேல்யூ இருக்க மாதிரி தெரியல. சரி இவன் எப்போ வரான்? வேட்டையன் எப்போ? தெரியலையா வேட்டையன் எப்போன்னு பாரு. வேட்டையன் ஸ்பேஸ் போட்டு அழுவாங்க 2-3 பேரும். அஜித் இங்க உட்கார்ந்திருக்கான். சரி பாபா கார்த்தி ப்ரோ. அஜித்தா ரஜினியா நீங்க முடிவு பண்ணீங்க, மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. சரி பாபா கார்த்தி ப்ரோ, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது லாயர் டீடைல்ஸ் தெரிஞ்சா எனக்கு அனுப்புங்க ப்ரோ. என்னாச்சு? ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து. யோ நான் பஞ்சாயத்துக்குலாம் என்கிட்ட லாயர் இல்லையா? நான் இருக்கேனேயா.
அனுப்புறேன். 2 பேரும் எனக்கு கொஞ்சம் டிஎம் பண்ணுங்க. இம்மிடியேட்டா ஒரு லாயர் டீடைல்ஸ் வேணும் மாம்ஸ். ஓகே பட் ஓகே. ஏன் லாயர் எல்லையில யோ ஆ யோ கங்குவா வந்து கன்ஃபார்மா ஏப்ரல் இல்ல இல்லடா சிறுத்தை, நகருதாண்டா கங்கோ. ஓகே இது தங்கலான் வருது. சரி. இது 2 படம் தான். மலைக்கோட்டன் வாலிபனும் சம்மர் தான் சொல்றேன். ஜேடி ப்ரோ சீரியஸான அலிகேஷன் ப்ரோ, உண்மையிலே ஹெல்ப் வேணும் எனக்கு. ஏய் வடக்கா, அதெல்லாம் டிஎம்ல பேசு. சிறுத்தை எனக்கு ஒரு டவுட்ரா சிறுத்தை, வேட்டையன் எப்ப ரிலீஸ் பாத்தியா? நீ எனக்கு டிஎம் பண்ணு, டவுட்ல கிளியர் பண்ணி தரேன் உனக்கு. சரியா? லாயர்ட்ட போனீனா வேட்டையன் ரிலீஸ் எப்பன்னு பாறா சிறுத்தை. நான் பாத்துட்டு சொல்றேன். ஏன்னா இந்தியன் டு வேட்டையன் நல்லா இருக்கேயா மாம்சே, எங்கயா ஆளே காணோம் உன்னைய. இல்ல மாம்சே, இல்ல நம்ம சொல்லு ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. இல்ல நம்ம கார்த்தி வந்து ஒரே வன்மத்துல இருக்கானா, அதனால நான் வர்றது இல்ல. கடைசில எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி விட்டு போயிடறான். ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு இருந்தான், என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் ஸ்பேஸ் போட மாட்டேன்னு டிஎம் பண்றான். இல்ல ஜெடி ப்ரோ, ஜெடி எனக்கு கோவம் என்னன்னு சொல்றேன் ஜெடி ப்ரோ. 72 வந்துட்டு ப்ரோ ரஜினி எல்லாம் திட்டி வைக்க வேணாம், அப்புறம் எல்லாம் கடிக்க வந்துருவாங்க. எப்படா ரஜினிக்கு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னு இருக்கு ஜெடி ப்ரோ. ஒரு லூசு புண்ட ரஜினி. நம்ம ஆரம்பிச்சது முதல்ல எதுக்கு ஆரம்பிச்சோம்? நம்ம 10 பேர் பேசுறதுக்கு ஆரம்பிச்சோம். நம்ம எப்பவும் ஒரே போயிட்டு அஜித் எவனாலும் அடிக்கிறதுதான், எவனையும் விட்டு வைக்க மாட்டான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே அவ்வளவுதான். ஏன் இப்போ ஒரு பையன் வந்தான் ஜெடி, ஓகேயா? ஒரு பையன் மேல ஏறி வந்து எங்க எல்லாருக்குமே லெக்சர் கொடுத்தான், ஓகேயா? ஒரு மணி நேரம் டைட்டிலா மாத்தணும். இது நம்மளோட கன்விக்ஷன், நம்ம ஒரு விஷயத்துக்காக இதை வந்து பண்றோம், அவ்வளவுதான். புரியுதா? இப்போ நம்ம யாரும் அவங்க ஸ்பேஸ்ல போய் இதை மாத்து அதை மாத்துன்னு சொல்ல, அவங்களும் இங்க வந்து அதை சொல்ல முடியாது. நம்ம கன்விக்ஷன் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், ஓகேயா? இன்னொன்னு இங்க யாரையுமே நாடு கடத்திட்டு வரல, வா வந்து கேளு, வா எங்க ஸ்பேஸ் கேளு வா அப்படின்னு நம்ம சொல்ல. 10 பேர் இருந்தாலும் சரி ஸ்பேஸ்ல நமக்கு பிடிச்சது நம்ம இவங்க போடுற ஸ்பேஸ் தவிர வேற எந்த ஸ்பேஸ்க்கு நான் போகவும் மாட்டேன். நமக்கு தெரியாது. அதுதான் எங்களை தாக்குறாராவா? நீங்க இல்ல ஜெடி, இந்த ஏகே கேரளா ஃபேன் கிளப்னு ஒரு லூசு பைய ஒரு ஐடி ஒருத்தன் இருக்க, நீங்க கிடையாது, ஓகேயா? அவனை நான் பாக்குறேன் அப்பப்ப எந்தெந்த ஸ்பேஸுக்கு, லேடிஸ் ஸ்பேஸுக்கு எல்லாம் போயிடுறான். எங்கயாவது கண்டபடி கர்மாந்திர பேச்சுன்னா அங்க போயிடுறான். யாருன்னு அப்ப இருக்கு. இல்ல அவன் வம்புலுக்கிறதுக்காக போறான் ப்ரோ, அவன் வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் அவன் இந்த வின்னர் பட வடிவேல் மாதிரி கைய பிடிச்சி போறான். அப்புறம் இன்னொன்னு ஸ்பேஸ் டைட்டில் அப்படிங்கிறது, இப்ப நான் கோஹோஸ்ட்ல இருக்கேன், சரியா? கீழே இருக்கிறவங்களும் ஒரு தெளிவு. இங்க ஹோஸ்ட்னு ஒருத்தன் இருப்பான், அவனுக்கும் கை இருக்கு. அவன் கை புண்டைய வச்சு டைட்டில மாத்த முடியும். கடைசியில எல்லாத்தையும் என் பேர்ல எழுதிட்டு போயிருவானுங்க. நீ யாரு இவ்வளவு டீசெண்டா வச்ச? நான் தேவடியா போய் ரஜினி தான் வைக்கலாம்னு பார்த்தேன். நீ என்ன பண்றது பாத்தியா? அதுதான் சொல்றேன், இதுக்கே வைக்க கூடாதுங்கிறானுங்க. நீ எல்லாம் வச்சா இவர் ஜித்தன் வந்து ரஜினி, அதாவது விஜய்க்காக வைக்கல, அவர் வந்து அயோத்தி ராமர் கோயில கம்மியான காசை டொனேட் பண்ணிட்டாரு ஒரு கோவம். நான் அதான் சொன்னேன், நாளைக்கே அஜித் வந்துட்டு சார் நாங்க என்னைக்குமே எதிரிங்களா இருந்தது இல்ல அப்படின்னு திரும்பி பேசினா, இவங்க என்ன பண்ணிருவாங்க, அஜித்துக்கும் ரஜினிக்கும் சேர்ந்தாப்புல ஒரு வீடியோ போட்டு விட்டு தளபதி போட்டோவே படம் விட்டுருவானுங்க. போற போக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஒரு நாள்ல ஒருத்தரால எப்படியா மாற முடியும்? அடிக்கிற நம்மளே அடிக்க வேணாம்னா அப்புறம் என்ன? பேரை மாத்திட்டீங்க, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது நான் வைக்கல.
இரு கார்த்தி இதை நானும் வைக்கிட்டேன். ஓ ஓகே புரியுதா உனக்கு? இது நானும் வைக்கல. திருத்த இங்க பாரு மூடிட்டு இருக்கணும் சரியா? சரி இது எலான் மஸ்க் ஸ்பீக்கர்ல இருந்தாலும் இருக்கணும். டைட்டில்ல மாத்திரம் ஏய் எனக்கு சிரித்து புரியல. வச்சுட்டான் சிரித்து ஆமா வச்சுட்டான் சிறுத்தை நான் பார்த்தேன். தேவையில்லாத வேலை பார்க்காத திருத்த. சித்தா சித்தா இரு திருத்த எழுதிக்கோ. உனக்கு இது தேவையில்லாத வேலை. இருடா டேய், உனக்கு இது தேவையில்லாத வேலை. நீ தேவையில்லாம பண்ற. அமைதியா இரு. வந்தமா இல்ல, இரு, இரு, பேசணுமா இரு, இரு. உனக்கு டைட்டில் மாத்திரம். நம்ம இல்ல நம்ம பிக் பாஸ் ஹோஸ்டுக்கு ஒரு முடிவை வைப்போம். இத வச்சது கிறிஸ் அங்கிள். யோ ஒழுங்கா பிக் பாஸ் போத்தியா போனியா நெறியா ஏன் இந்த டைட்டில் எல்லாம் வைக்கிற? இல்ல இல்ல இந்த ஆள் மேல எனக்கு போட்டு புரியல. கொஞ்சம் தேவையில்லாத வேலை நிறைய பாப்பானே. ஆமா ஆமா கிறிஸ் அப்படிதான் பண்ணுவாப்ல. இல்ல இல்ல எனக்கு புரியல. சித்தா அடி எழுதிய கேச நான் என்ன சொல்ல தெரியுமா? அண்ணாத்த படம் பார்க்கும்போது இரு பாப்பா, அவன் சங்கி எல்லாம் கிடையாது. அவன் தேவடியா பையன். சங்கி வந்து நான் தான். ஓகே அது இப்ப நீ சொல்லிட்டு இல்ல அடுத்த மேடையில அத வந்து சொல்லுவா என் தந்தை ஒரு தேவடியாமையா அல்ல அப்படின்னு. ஆக்சுவலா சித்தா எனக்கு டவுட் என்னன்னு நான் சொல்றேன். இவ சொல்லாமலே இருந்திருக்கலாம். இப்ப இது எப்படி தெரியுமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஒருத்தன் போய் சொல்லுவான் தெரியுமா, என் பையன் கையில இருந்தா மச்சம் இருக்கு அதுக்காக அவனை பிடிச்சிடாதீங்கன்னு சூரிய கோத்து வருவான் பாரு. அந்த மாதிரி இவ சொல்லாம இருந்தாலே இந்த பிரச்சனை கிடையாது. இவ மேற்கொண்டு போய் என் தந்தை ஒரு சங்கி அல்ல, அதுக்கு இவன் ஒரு எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான் பாத்தியா? அந்த பிஜிஎம்மோட ஒரு மியூசிக் கூட. சரி அம்மா இந்த அம்மா தான் இங்க சென்னையில வெயில் ஜாஸ்தியா தானே இருக்கு, ஏன் முக்காடு போட்டு வரல இவன் மொண்டாட்டி? சரி பெங்களூர் வெயிலுக்கு முக்காடு போட்ட சரி, ஏன் சென்னை வெயிலுக்கு ஏன் முக்காடு போடல? அதெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு கேஸ் எல்லாம். இன்னொன்னு பாத்தியா, கார்ல வந்து என்ட்ரி கொடுத்தாராம் தளபதி. மட்டும் என்ன ஆட்டோ ரிக்ஷால வந்து என்ட்ரி கொடுப்பாரு, கார்ல வந்து என்ட்ரி கொடுத்துட்டாராம். உடனே இந்த பாபா ராஜ்குமார் போடுறான், விஜய் சீக்கிரம் கார் வாங்கிரு, அப்புறம் நீ இந்த மாதிரி என்ட்ரி எல்லாம் கொடுக்கணும். எனக்கு புரியல. தனுஷ்ல இருந்து எல்லாரும் ரோல்ஸ் ராய்ஸ் நம்ம கிட்ட தானே மாம்ஸ் இருக்கு. அது இருக்கு மாம்ஸ், அதான் அண்ணன் கிட்ட எதுவுமே இல்லையே, என்ன பண்றது? இவனுக்குதான் கார் இருக்கு வராங்க. அந்த நாய் வந்து இப்ப கூட சன் பிக்சர்ஸ் வாங்கி கொடுத்த கார்ல தான் வந்துருவான். ஆமா ஆமா ஆமா, சொந்த காசை போட்டு என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அதனாலதான் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஐயோ கிறிஸ் வந்து கமெண்ட் டிஎம் பண்ணிருக்காரு, சங்கி ரஜினிக்கு வந்து டைட்டில் வச்சாதான் வருவாரா, மேல வருவாரா, இன்னும் வரமாட்டாரு. அண்ணன் எழுதி கொடுத்தாதான் வருவாரா. சங்கி ரஜினி அச்சுட்டா போச்சு. நம்ம பிக் பாஸ் முன்னன் வருவாருன்னா என்ன டைட்டில் வேணா வைக்கலாம், ரஜினிய திட்டுறதுன்னா என்ன வேணா வைக்கலாம். பாயா கிறிஸ். அப்புறம் ஜேடி ப்ரோ அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிஓடி கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுது. ஏடி எல்லாம் பிடிச்சி ஜெயில போடுங்கய்யா. Volkswagen Volkswagenல ID4 ID6 ன்னு ஒன்னு இருக்கு தெரியுமா, பாத்துருக்கீங்களா? எலக்ட்ரிக் தெரியலையே, பாக்கலையே. வணக்கம். அது நல்லா மூவிங் இருக்கு. ஆனா இங்க மிடில் ஈஸ்ட்ல அது பேன் பண்ணிருக்கானுங்க. ஆனா அவுட் சைட் கண்ட்ரி ஜோர்டன் எக்ஸ்போர்ட்லாம் பயங்கரமா நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். கிறிஸ் வந்து என்னது பிக் பாஸ்ல யாருக்கு சப்போர்ட்? அவன் பிரதீப் ஐயா கடைசி 20 நாள் பிக் பாஸ் நானே பாக்கல, வேலை ஆகி போச்சியா. சூப்பர். அது ஃபீலிங் யாரையாடா? பிக் பாஸ் முடிச்சிட்டாலயா வந்த அர்ச்சனாக்கு ட்வீட் எல்லாம் போட்டியா? ஐயா ட்வீட் போட வேண்டியதான். சரி ட்வீட் போட்டுட்டு தான் ப்ரோ இருந்தேன்.
எங்க அண்ணன் ரேகானா காணாம போயிட்டானா? கீழே போயிட்டான் இருக்கான்னு அந்த போயிட்டான் நாய் ஓடிடுச்சு. இப்போ ஓகேயா கிறிஸ் டைட்டில்? ஓகே ஓகே. யோ ஜித்தா, இதுல இவங்க வேறயா இதுதான் லேடி கரெக்டான தளபதி டைட்டில். அர்ச்சனா பேச அழகா இருக்கு. லேடி தளபதி ரச்சனா. இத ஜெயிலர் சக்சஸ் இதெல்லாம் மீட்லயே பேசிருக்க மாட்டான் பேசியிருக்கலாமே. ஜெய். ஏன் அந்த அவனுக்கு அந்த டைம்ல தான் படம் பயங்கரமா வந்ததுக்கு ஓடிட்டு இருந்துச்சு காக்கா கைது கதை. ஜெய் லியோ இல்ல 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 மிகப்பெரிய ப்ரோ, ப்ரோ அத வெற்றியான கூட பிறகு விடுங்க பேசுங்க. ஜெய். தெரிஞ்சிருச்சு ப்ரோ, அவனுக்கு ஜெய் தெரிஞ்சிருச்சு ப்ரோ, அத கூட அவனுக்கு விடுங்க. தெரிஞ்சிருச்சு. மதுவந்தி வந்து சொன்னுச்சு தெரியுமா, ரெண்டு என்ட்ரி கொடு தெரியுமா, அப்ப பேசிருக்கலாமே, ப்ரோ கண்டிச்சிருக்கலாமே. அது மோஸ்ட்லி காக்கா கைது ட்ரிகர் பண்ணி மது வந்து விட்டதே. உங்களுக்கு யாருன்னு தெரியலன்னா, முத்து படத்துல ரங்கநாயகி கேரக்டர்ல மீனா பண்ண வேண்டிய கேரக்டர்ல பண்ண வேண்டிய ஒரு உத்தமி தான் மது வந்து. ஆமா ஆமா ப்ரோ, அந்த மீனா கேரக்டருக்கு நிறைய பேர் சஜஷன் பண்ணிருக்காரு ரஜினி அந்த டைம்ல. உமா, பெப்சி உமா, இவங்க. அப்போ சிறுத்தை அப்போ அந்த அந்த தண்ணியில உருண்டு போய் கிஸ் அடிக்கிறது மது வந்து என்ன நினைச்சு அடிச்சிருக்கானா? என்ன எலவு டிசைன்ரா இது இந்த புண்டாமா? சகலையோட ப்ரோ பொண்ணு தானே. நேத்து ஆடியோ லான்ச் நடந்தது யாருக்குமே தெரியல ப்ரோ. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், நல்லா சிம்பத்தி அதுதான் பண்ணி ப்ரோ, விட்டாரு. அதுதான் ப்ரோ விஷயம். என்னன்னா இப்ப இவர் பாலிடிக்ஸ் நியூஸ் வந்துச்சு தெரியுமா, இவர் வருவாரு பண்ணுவாருன்னு. இப்ப எல்லாரும் அதை பத்தி பேசணும்னு என்ன பண்றதுன்னே தெரியாம மறுபடியும் அவர் பேரை இழுத்து ஏதாவது ஒண்ணு பேசணும். மறுபடியும் காக்காக்களுக்குன்னு ஆரம்பிச்சான்னா அது வேலைக்கு ஆகாது. அதனால இந்த தடவை ஆமா, சமாதான புறா விட்டு பாப்போம்னு விடுறான், அவ்வளவுதான். ப்ரோ அப்போ கூட அவனுக்கு ஃபேன்ஸ் ஆடுறானுங்க பாருங்களேன். அந்த இவர்தான் புறாவை கடவுள், எடுத்து நெய்ய ஆமா போட்டு ஆமா வறுத்துற அப்படி இல்ல வேண்டியதுதானே? நல்ல இல்ல இல்ல மனுஷன். ப்ரோ ப்ரோ, நான் இன்னொன்னு சொல்றேன். இதுல என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த நம்ம தளபதி எப்படி இருந்தாலும் ஆட்சி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நாளைக்கு இவன் மேல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல, புரியுதா? அதனாலதான் இந்த போடு ஆட்டெல்லாம் முன்னாடியே காலில் விழுந்துடுறான், இப்பவே மண்டியை போடு. முன்னாடியே காலில் விழுந்துடுறான், வண்டியை போட்டுட்டு போடு போறான். மண்டிய. அதுவே இல்ல ஜெடி, இவன் மறுபடியும் காக்காக்களுக்குன்னு இன்னைக்கு பேசினானா, நான் இன்னும் ஒரு 2 வாரத்துல அவரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அரசியலுக்கு வராருன்னு. எல்லாரும் என்ன சொல்லாங்க, நீ என்னடா பெரிய கழுகு புழுகுன்னு உண்டாமவனன்னு பேச ஆரம்பிச்சிருவானுங்க அவனை. புரியுதா? கரெக்ட் அவர் தான் கரெக்ட் ஆம்பளையா தான். வராரு, உனக்கு வர துப்பு இல்லையான்னு பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அதனாலதான் இன்னைக்கு வெள்ளக்கொடி எப்படி காமிச்சிட்டான் பாருங்க. அவர் அரசியல் அது இதுன்னு போறாரு. அப்ப அவரோட ஏன் என்னைய போட்டி போட அப்படி பேசிட்டார் ஜெடி. இன்னைக்கு அரசியல் பத்தி பேசிக்கிட்டே தேவையில்லையே. அவர் அரசியல் என்ட்ரி போறதெல்லாம் சினிமாவோட ப்ரோ ஸ்டாப் நானு பண்ணிருக்கலாம். அரசியல் எதுக்கு பேச அந்த அரசியல்? நாய்க்கு என்னடா அருகதை இருக்கு? இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நான் மிடில் ஈஸ்ட்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா 2 மந்த் கிட்ட இருக்கிறேன் நானு. இங்க இருந்து நான் பார்த்த வரைக்குமே, இங்க நான் மீட் பண்ண தமிழ் ஆளுங்கள்ல இருந்து சரி, இப்ப என்னுடைய பிசினஸ் சர்க்கிள்லயும் சரி, பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா தளபதிக்கு தான். ஃபுல் சப்போர்ட் தளபதிக்கு தான். கேரளாக்காரன் முத கொண்டு இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. ஒரு ப்ரோ நிறைய சப்போர்ட் இருக்கு ப்ரோ. எங்க ஊர்லயே ஒரு நிமிஷம் எக்ஸாம்பிள் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கு. இருங்க. துருக்கிமெனிஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு ஊரு, ஓகேவா? அவனுங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க ஊர் பாத்தீங்கன்னா ரஷ்யன் கண்ட்ரில தான் அந்த அண்டர்ல தான் இருந்துச்சு. இப்ப செப்பரேட் ஆயிட்டாங்க. அந்த ஊர்ல உள்ள ஒருத்தவனுக்கு கூட நம்ம தளபதியை பத்தி தெரியுதுன்னா பாருங்க. உஸ்பெகிஸ்தான், துருக்கிமெனிஸ்தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம தளபதியை பத்தி தெரியுது. நீ 1000 சொன்னாலும் ஜேடி பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்க இல்ல அப்படின்னா, இல்ல தளபதியோட மூவி, இந்த தெரி மூவி அவ்வளவு ஃபேமஸா இருக்காங்க. இருங்க ஜேடி ப்ரோ, 1000 சொன்னாலும் அஜர்பைஜான்ல தலை தான் கிங்கு, சரியா? அஜர்பைஜான் புண்ட மாதிரி இருக்கும். அப்ப பாக்க சொல்லுங்க. அவனுக்கு ஒரு ஹார்பர் ஃபைட் எடுக்க ஹார்பர்லயே பர்மிஷன் தராம 3 நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்கானுங்க. ஷூட்டிங் எடுக்காம ஓல்ல வச்சிருக்கானுங்க. இதுல அஜர்பைஜானுங்க அந்த நாய்க்கு என்னையா பேசுற? அம்பாசிடர், அஜர்பைஜான் அம்பாசிடர் அவர் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, பர்மிஷன் தரலையா? ஹார்பர் பர்மிஷன் கிடைக்காம தான்டா அங்க 4 நாள் டேரா போட்டானுங்க. அம்பாசிடர்னா கார்த்தி அவன் துபாயில வந்து வீடு வாங்கியிருக்கானாடா அஜித்? ஆமா இங்க வாங்கியிருக்கான். நான் நீ வேற அஜித் இப்ப சையத் ப்ரோட்ட துபாயில சூப்பரான ஒரு வீடு சிபிஓட இருக்கிறதே பார்த்தனா 80 கோடி தான் ஜித்தா. அதெல்லாம் ஒரே பேமெண்ட்ல கொடுத்துருவான். 80 கோடினாலும் இந்த நாய்க்கு ஏது 80 கோடி? முத நீ அதை சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம் லைக்காட்ட ஆட்டையை போட்டானே ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. அவன் இரியா ஜித்தா சொல்றது கேளியா? நான் ப்ளூடூத் போட்டுருக்கனால சவுண்ட் கம்மியா இருக்குது. அதாவது அவன் எடுத்த வில்லா வந்து பாத்தீங்கன்னா பாம் ஜுமேரா. நான் பேசுறது கேட்கலையா உனக்கு? கேக்குது பாம் எடுத்திருக்கான்.
பாம் ஜுமேரன்ற ஏரியால தான் அவன் வில்லா வாங்கியிருக்கான். ஆமாமா சரி ப்ரோ. ஆமா அதான் சரி ப்ரோ. அது அன்னைக்கு நாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். சயித் ப்ரோ சொன்னாரு, ரிசர்ச் பண்ணி பார்த்தா அது 85 கோடி ஏதோ வந்துச்சு. யோ ஜித்தா, அவன் என்ன நேத்து நடிக்க வந்தவனா? அவன் எவ்வளவு வருஷமா நடிச்சிட்டு இருக்கான், எவ்வளவு பணம் வச்சிருப்பான்? அவன் அமர்க்களமா அந்த படம் எல்லாம் முடியும் போது வரைக்கும் அவன் கடன்ல தான் இருந்தான். சரியா? அதுக்கப்புறம் என்ன அவனுக்கு அடுத்து தள்ளிட்டாங்களா படத்துக்கு? அமர்க்களம் எப்ப வந்துச்சு அவன் ப்ரோ கடைசியா சினிமா இரு வந்துச்சு? அது 20 வருஷம் 25 கோமால சரியா? இருக்கியா? அது வரைக்கும் அவன் கடன். அவனுக்கு இரு அது வரைக்கும் அவன் கடன் தான். சரியா? அதுக்கப்புறம் வந்துதான் அவனுக்கு காசு. அப்ப என்ன அடுத்து தள்ளிட்டானோட பணம் அவனுக்கு கொடுத்து இல்ல அப்படி இல்ல. இப்பதான் கடைசியா அவன் படத்துக்கு 50 கோடி வாங்கியிருப்பான். இப்ப அது வரைக்கும் நான் தோத்துக்கு என்ன பண்ணிருப்பான்? அவன் பிசினஸ் எல்லாம் பண்றாங்க நிறைய. என்ன பண்ணா? இப்பதான் ஆரம்பிச்சான் ஒண்ணு. வேற என்ன ஆரம்பிச்சான்னு சொல்லு. இல்ல வேற என்ன பிசினஸ் பண்ணான்னு சொல்லு. ஏன்னா சாமி வச்சு தேவையா தொழில் பண்ணானா? எங்க இருக்கு மாலு? எங்க இருக்கு? ரப்பர் சேல்ஸ் பண்றாங்க. வேற போன்ல வரேன் ஏரியா. வேற போன்ல வரையா? ஏறி நான் வரேன். இது பண்றாங்க. இல்லடா டேய் ஜித்தா, ஒண்ணு புரிஞ்சுக்கோ. அவனுங்க வந்து அவ்வளவு காசு வச்சிருப்பானுங்க ஜித்தா. அவனுங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒரே பேமெண்ட்ல அடிச்சு விட்டு கிளம்பிட்டே இருப்பானுங்க. நான் வந்து அதே ஏரியால இவர் சயித் ப்ரோட்ட கேட்டேன், எனக்கு ஒரு 1 BHK அது கிடைக்குமான்னு கேட்டேன் என் பட்ஜெட்டுக்கு. அவரு சொல்லிட்டாரு, அங்க 1 BHK வாங்கினாலே நீ 30 வருஷத்துக்கு பணம் கட்டணும்ட்டாரு எனக்கு. இல்ல அவன் இவன் ஒரு 10 படம் நடிச்சு 10 பேருக்கு சம்பாத்தியம் நல்லா மறுபடியும் அடுத்த படம் நடிக்க போறான்ல. இப்போ இவங்களுக்கு ஹொம்பாலேக்கு நடிக்க போறான்னு சிறுத்தை சொன்னான். ஹொம்பாலேக்கு பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல. அப்படி இருக்கும்போது கன்னடா பிலிம் கேஜிஎஃப் இது பிரான்சைஸுக்குள்ள வர போறான். யார் இவனா? ஆமா. இங்க இல்ல பாபா கார்த்தி இங்க கிடமையா? என்னது இங்க ஊம்ப இடம் இல்லையான்னு கேக்கேன். ஓ ஏன் ப்ரோ, அவன் ஒம்பாலையில நடிக்கிறான்னு ஒரு பேச்சு எடுபடுது ப்ரோ. எல்லாரும் சொல்றாங்க, தெரியல பாப்போம். அவனுங்க கிளப்பி விடுறானுங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஜித்தா நேத்து இன்னொன்னு கவனிச்சியா? ரஜினியோடைய பேரன் வந்துட்டு இந்த கைய இப்படி சொல்லட்டி இந்த வலிப்பு அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி சல்யூட் அடிப்பானே, பாத்திருக்கியா ரஜினி படங்கள்? அது ரஜினியோட பேரெல்லாம் கிடையாது, தனுஷோட பையன். அவ்வளவுதான். ரஜினிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் பொண்ணே ஓடி போயிட்டால. தனுஷ் பையனா? டேய் அது சௌந்தர்ய ரஜினிகாந்த் பையன்டா. தனுஷ் மாதிரி தானே இருந்தான். வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்க. அது சௌந்தர்யா ரஜினிகாந்தோடைய பையன். ஆமா ஆமா, பாக்க தனுஷ் மாதிரி இருக்கான் அவ்வளவுதான். அது ஆனா சௌந்தர்யாவுடைய பையன். அந்த பையன் உடனே இந்த கைய சொல்லி இத பண்ணோன ஈவன் 4th gen கிட்ஸ் ஆர் லைக்கிங் தலைவர் அப்படின்னு போட்டு இந்த பாபா ரூஸ் ஒண்ணு போட்டிருந்தது ராஜ்குமார். கிறுக்கனுங்களா இருப்பானுங்க. பேரனா இருக்கும்போது சொல்லி கொடுத்தே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஒன் சைடு கேமரா காமிச்சா இப்படி பண்ணுன்றத சொல்லி கொடுத்தே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த சூப்பர் பண்ணா பத்தியா அந்த மாதிரி அவ்வளவுதான். அவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இந்த ஸ்டெப் வரும்போது தளபதி மாதிரியே ஸ்டெப் போடணும் உட்கார வச்சானுங்க பத்தியா, அந்த மாதிரிதான். எனக்கு அதனாலதான் எனக்கு இவன் ஒரு நாள்ல மாறுவான் பண்ணுவான். எனக்கு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் அதான் ஏத்துக்கவே இல்லை. எப்ப நம்ம அதான் சொல்றோம்ல, நம்ம ஏதோ தப்பு பண்ணோமா? இல்லவே இல்லை. நம்ம எப்பவும் போல இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். சுண்ணி மாதிரி இவனை பண்றதுக்கெல்லாம் நம்ம ஏத்துக்கவே முடியாது. அவன் வந்து பயந்துட்டான். ரொம்ப அந்த நாய் பயறான், எதுவும் பண்ணிட்டு போறான். அந்த நாயை பத்தி நம்மளுக்கு என்ன? எப்பவும் போல அந்த நாயை அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். கல் இருக்குல்ல நம்ம கையில, எரிங்க. நம்மளுக்கு போர் அடிக்குதா, வெளியே ஏதாவது கோவம் இருக்கா, அவன் மேல இறக்கும் அவ்வளவுதான். நம்ம அவன் மேல இறக்கணும்னா வெளியே வேற எங்கேயும் இறக்க மாட்டோம் கோவத்தை. இல்ல பாபா கார்த்தி, என்னன்னா அவன் வந்து பயந்து மண்டிட்டான்.
அவன் எல்லாத்தையும் தான் மண்டி போட்டுட்டு இருக்கிறான் லூசு பைய. இல்ல இது வரைக்கும் ஏன்னா நம்ம கிட்ட தானே இரு நம்ம கார்த்தி நம்ம கிட்ட சுண்ணி இருக்கு, அதனால மண்டி போட்டு ஊம்புறான், அவ்வளவுதான். மாம்சு எனக்கு என்னன்னா அவன் கேரக்டர் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கோம். எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ்ல எவ்வளவு ஸ்பீச்சஸ் வந்து பாத்துருப்போம். ப்ரோ அவர் மாத்தி மாத்தி பேசுறது ஒண்ணும் புதுசு இல்லையா ப்ரோ? ஒரே ஸ்டாண்டர்ட்ல அவர் அடி வாங்க ஆரம்பிச்சுட்டா உடனே மாத்தி பேசிடுவாரு. நான் கழுகு நான் மேல பறப்பேன் சைட்ல பறப்பேன் உள்ளுக்குள்ள பறப்பேன்னு பேசிட்டு அப்புறம் போயிட்டு யோகி காலில் விழுந்தான். அவருடைய பேச்சுல எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்ததே கிடையாது. கர்நாடகாவுக்கு போனா ஒண்ணு பேசுவாரு, தமிழ்நாட்டுல ஒண்ணு பேசுவாரு. அவரு இப்ப அவரு நேத்து பேசுனது கூட உண்மை இல்ல. அவர் வந்து தப்பிக்க தான் பாக்குறாரு எல்லா விஷயத்திலயுமே. அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வேட்டை என்ன வச்செல்லாம் உருட்ட முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எங்களுக்கு உள்ள போட்டி இல்ல, சமாதானம் பத்தி யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க. அது ஒரு மெண்டல். அது நேரத்துக்கு ஏத்த மாதிரி உலகம். கார்த்தி எனக்கு தெரிஞ்ச ஏட்டையன் வந்து இந்த மாதிரிதான் இருக்க போகுது. அது என்னது இப்போ ஒண்ணு வந்து தனுஷுக்கு கேப்டன் முல்லர் அதேதான். ஆமா ப்ரோ அந்த மென்டல் ஃபேன்ஸ் ஒன்னா அவரு பேசுனத தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடட்டும். நாம ஆடணும்னு அவசியம் இல்ல. ஆமா இல்ல அவங்க அதாவது அவர் வந்து என்ன போறாங்க இல்ல ஒண்ணு ஒரு விஷயம் கார்த்தி, அவனோட ஃபேன்ஸே கண்டுக்கல. இந்த காக்கா கைக மென்ஷன் பண்ணி பேசுனதே அவனுங்கதான் வெக்கப்படணும். நேத்து அந்த நாய்ங்க நடனம் நம்ம மேல மாத்தி விடுறானுங்க. இல்ல ஆக்சுவலா இல்ல சித்தன் மாம்சு, வேட்டை என்ன இப்போ ஜெயிலர் கூட காமெடி படம் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் ஓட்டிடுவானுங்க, புரியுதா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட வேட்டையெல்லாம் அப்படி ஓட்டவே முடியாது. அந்த நாய்க்கு அது தெரியும், புரியுதா? அதனால அவனுக்கே இப்பவே அவனுக்கு எண்ட் ரிசல்ட் தெரியும். தியேட்டர் லிஸ்ட் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு. எந்த படம் எது லால் சலாம்லாம் லிஸ்ட்லயே சேர்க்காத ப்ரோ, வேட்டையன் மட்டும்தான். அதுவும் வராது. லால் சலாம்லாம் எடுக்கிறது இல்ல அட்டப்ளாப் தான் தெரிஞ்சதுதான். அது மாதிரி வேட்டையன் அப்படித்தான். 140 கோடி தானே செஞ்சான் அண்ணா தெரியல, அவ்வளவுதான் செய்வான் எந்த படமா இருந்தாலும். நான் வேட்டையன் சொல்றேன் சித்தனு, வேட்டையன் 140 வரும். வராது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கங்குவா வந்துரும். சூர்யாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு டாப் 10ல ஒரு படம் வந்துரும். இல்ல நேத்து அந்த ஒரு படம் ஓடுனதை வச்சு டாப் 6 இல்ல 7ல வந்துருவாரு. இல்ல 6 7 அந்த மாதிரி டாப் 10ல வந்துரும். அஜித்துக்கு இந்த வருஷம் சந்தானத்துக்கு மேலதான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் சந்தானத்துக்கு பில்டப் மோட்ல இல்லாதனால எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் மேலதான் இருப்பான் சந்தானத்துக்கு. ஒரு ஹீரோ போன வருஷம். ஆமால இந்த வருஷம் சந்தானத்துக்கு என்ன படம் இருக்கு? படம் வருது. அது கஷ்டம்டா. அப்ப ஏதாவது ஒரு 2 தியேட்டர்ல அடிச்சிருவான் அஜித். அவன் இது நமக்கான பிரச்சனை இல்ல மாம்சி, எல்லா தியேட்டர்லயும் நம்பர் 1 அவ்வளவுதான். இப்பவே எழுதிடலாம். அது போன வருஷமே தெரிஞ்சிடலாம் மாம்சி. உனக்கு லியோ 1ல வருங்கிறது மேட்டர் கிடையாது. வாரிசு எத்தனை தியேட்டர்ல வந்துச்சு? ஆமா சீரியல் நானுங்களே உம்மாலா அதை வச்சு அடிச்சார்ல. ஆமா அது சரி ரைட்டு மாம்ஸ், க்ளோஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணீங்க. என்ன இன்னைக்கு வந்ததுல 1 மணி நேரத்தை இவங்களே லெக்சர் கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க.